பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த பரிந்துரை ஜெப ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே கூட இந்த பரிந்துரை ஜெப ஆராதனை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஒரே வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆண்டவரே இந்த பரிந்துரை ஜெப ஆராதனை இந்த யூடியூப் சேனல் மூலமாக நடத்தும்படியாய் தேவன் பாராட்டின இந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆங்காங்கே அவங்க இல்லங்களிலே கர்த்தர் தாமே தனித்தனியாய் பேரு பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனை மூலமாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுகம், சமாதானம், ஆசீர்வாதம், நன்மைகள் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனையில் பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிப்பீராக, ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற அருமையான சகோதரி மறித்து பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கேட்டு நீர் பதில் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பெரியவராக இருந்து பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமா இருக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்போதான் அந்த ஒரு பாடலை பாடி 2 பாடல் பாடி அதன் பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். சிங்க கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை மேம்படுத்துவோம்.
பேபியாக இருந்தாலும் சூளை நெருப்பாக இருந்தாலும் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடும். இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே இந்த பாட்டு பாடும். கண்மலையான கர்த்தர். நாளை கூட நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்போம்.
கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை பார்க்கும்படியாக சத்திய வசனத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தர் நாள் தேர்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காகவும் ஒரு நாளும் நாங்கள் செபிக்கிறோம், ஜெபத்தில் உங்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆமென். இந்த நாள் தேவை செய்திக்காக நாம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்து 3ஆம் வசனத்தை முடிக்கும். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அமிலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமென். இந்த நாள் தேவ செய்தி, தேவன் நம்மை விருத்தி அடையும்படி செய்கிறார். அதாவது அவருடைய ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையில பெருகுகிறது, வளர்ச்சி அடைகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. இந்த பஞ்சம் எங்க பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அமீலேக்கிடத்தில் கேராருக்கு போனார். யாரு? ஈசாக். இப்போ அந்த இடத்துல போன உடனே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி அவரு அங்க என்ன சொல்றாருன்னா, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. அப்போ தேவன் இங்கே பஞ்ச காலமா இருக்கிறது. அந்த இடத்துல அந்த பஞ்ச காலத்துல தேவன் அந்த ஈசாக்கை பார்த்து சொல்றாரு தரிசனமாகி, நீ இப்ப என்ன பண்ற, ஏன் எகிப்துக்கு போகாத, எகிப்துக்கு போகாமல் நீ இப்ப இந்த தேசத்திலே இரு என்று தேவன் தரிசனத்துல சொல்றார். அப்போ 3ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு. வாசம் பண்ணுனா குடியிருக்கு. அப்போ அவங்க அந்த தேசத்திலே நீங்க குடியிருந்து என்ன பண்ண, நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீ அங்க இருக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த இடத்துல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உன் தகப்பனுக்கு, அதாவது தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிச்சயமா நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். எந்த இடத்துல சொல்ற பாருங்க, பஞ்சம். அந்த தேசத்துல அவ்வளவு பஞ்சம் இருக்கு. அந்த பஞ்ச நேரத்துல தேவன் ஈசாக்குக்கு தரிசனமாகி இப்படி பேசுறார். இப்போ நம்ம கிட்ட கர்த்தர் அப்படி பேசும்பொழுது நாம் என்ன பண்ணுவோம், ஐயோ நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, இந்த நம்ம இருக்கிற இடத்துலயே ஒண்ணும் இல்லை, நம்ம கிட்ட ஒண்ணு இல்லை, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இருக்க சொல்றாரு, உனக்கு செய்வன்னு சொல்றாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி கேள்வி கேட்போம். ஆனா ஈசாக்கு என்ன பண்ணா, அந்த இடத்துல கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்ததுனால் என்ன, அவருக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் வாழ்க்கையில வந்தது பார்த்தீங்கன்னா, அதுலேயே 12ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவன் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். ஆமென். அல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய சப்ஜெக்ட். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். எந்த தேசத்துல விதை விதைத்தான்? பஞ்ச தேசத்துல ஈசாக்கு விதை விதைக்கிறான். இது எந்த வகையில்னா இது சாத்தியமா? இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியுமா? ஆனா கடவுள் சொல்லிட்டாரே என்று சொல்லி கடவுள் மேல் அவன் நம்பிக்கையும் விசுவாசத்தை வைத்து அவன் அந்த தேசத்திலே விதையை விதைக்கிறான். அப்படி அவன் விதைக்கும் போது அவனுக்கு 100 மடங்கு பலன் அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். அப்போ கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு,
100 மடங்கு 1000 மடங்கு அப்படி அவர் சொல்லியபடி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இப்ப ஈசாக்குக்கு தேவன் சொன்னார். அப்போ அவன் அந்த இடத்துல அவன் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிறான். பஞ்ச காலத்துல ஆசீர்வாதத்தை எல்லாம் பார்க்க முடியுமா? ஆனா அவன் ஈசாக்கு பார்க்கிறான். அப்ப கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க அவன் உடன்படிக்கையை தேவன் என்ன பண்ற நிறைவேற்றுகிறார். அது மாத்திரமில்ல, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து, அவன் ஒரு நாள் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக அல்ல, அவன் வாழ்நாளெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாதத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான். மகா பெரியவனானான். அந்த இடத்துல மகா பெரியவனானான். அந்த இடத்துல யாரு ராஜாவா இருக்கிறார் பாத்தீங்கன்னா, அபிமெலேக்கு தான் அந்த தேசத்துடைய ராஜா. இப்போ அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போமானால், இப்போ கடவுள் ஈசாக்கை ஆசீர்வதிச்சிட்டாரு. அவன் பெரிய ஆளா இருக்கிறான். அவங்ககிட்ட என்ன இருக்குது? இப்போ அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் அவனுக்கு இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு, அப்போ அந்த தேசத்துல உள்ள பெலிஸ்தன் ஒருவன் இப்ப என்ன பண்றான்? ஈசாக்கு மேல பொறாமை வந்துச்சு அவனுக்கு. இவன் என்னப்பா இங்க வந்துட்டு இப்ப என்ன பண்றான்? இவன் தான் நல்லா என்ன பண்றான்? நல்லா முன்னேறான். எல்லா காரியத்திலும் இவன் ஆசீர்வாதமா இருக்கிறான். இவங்கிட்ட நிறைய வேலையாட்கள் இருக்கிறாங்க. ஆடு மாடெல்லாம் இவங்கிட்ட நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல பெலிஸ்தனுக்கு பொறாமை வருகிறது. ரெண்டாவது என்னன்னா, 15ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் வெட்டின அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகள் எல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். இப்போ ஏற்கனவே ஆபிரகாம் அந்த தேசத்துல இருந்ததுனால் அங்கு அவர் மரித்த பிறகு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அங்க இருந்த அந்த கிணறுகள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? அவங்க அந்த வெளிச்சர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க? மூடி போட்டு அதை அடைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அடைச்ச அந்த துறவுகள் எல்லாம் இப்ப தோண்டணும் அப்படின்ற ஒரு வெளிப்பாடு யாருக்கு கிடைக்குதுன்னா, அங்கு அந்த ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் தான் என்ன பண்றாங்க? அந்த இடத்தை தோண்டணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, இப்ப இந்த ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ ரொம்ப அவனுக்கு வெளிச்சனுக்கு பொறாம வந்துச்சு. ராஜாவுக்கு முதல்ல நீ இந்த இடத்த விட்டு போயிடு அப்படி சொல்ற அளவுல கடவுள் ஈசாக்கை என்ன பண்றது? ஆசீர்வதிக்கிறார். 14ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, தயவு செஞ்சு நீ இந்த இடத்த விட்டு போயிடுப்பா. நீ எப்படின்னா நாங்க என்ன பண்ண முடியாது, முன்னேறவே முடியாது. ஏன்னா நீ எல்லாருமே ஒரு பிசினஸ் பாருங்க. பிசினஸ் எடுத்தா பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய வியாபாரம் நல்லா செழிப்பா அந்த இடத்துல நல்லா போயிட்டே இருந்துச்சுங்க. அதை விட இவர் பெரிய ஆள் இன்னொருத்தர் போட்டிருப்பாரு, அந்த வியாபாரம் பண்ணிருப்பாரு. அவருக்கு என்னப்பா நம்ம தானே பெரிய ஆளு, எல்லாருக்கிட்டுமே நம்ம தானே எல்லா பணத்துல எல்லாத்துலயும் பெரிய ஆளா இருக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட ஒருத்த கூட வாங்க வர மாட்டேன்றா. இவன் இப்பதான் இருக்கிற கடை போட்டா இவங்கிட்ட என்ன இவ்வளவு பேர் வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, நீ முதல்ல இந்த இடத்துல கடை என்ன பண்ண கால் பண்ணு, நீ வேற இடத்துல இப்ப கடை போட்டுக்க, இங்க இருக்காதுன்னு சொல்லி தப்புவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த அபிமெலேக்கு என்ன பண்றா, ஈசாக்க என்ன பண்றா, எப்படி கேக்குறான்? நீ அந்த வசனம் வாசிங்க. உங்களை விட்டு போய்விடு, உங்களை பார்த்து மிகவும் பலத்தவன். ஆமா, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்த்தியும் மிகவும் பலத்தவனா இங்க இருக்கிற. ஆனா அவன் இடம் இது பஞ்ச தேசத்துக்கு வந்தான். ஆனா கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்தார். இப்போ ராஜாவே இந்த இடத்துக்கு போயிடுன்னு சொல்ற அளவுல கர்த்தர் இந்த ஈசாக்கு என்ன பண்ணாரு? மிகவும் பலத்தவனாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். 3வது பாத்தீங்கன்னா அந்த 17ஆம் வசனத்துல, அப்போது ஈசாக்கு அவனை விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கில கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். இப்போ அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டான். தள்ளி வந்த உடனே அங்க என்ன பண்றான், அவங்க அப்பா ஏற்கனவே அந்த கிணறுலாம் அங்க வச்சிருந்தாரு இல்லையா, அந்த கிணறுலாம் மூடி போட்டு வச்சிருக்கிறது, அது மண்ணை போட்டு ஃபுல்லா மூடிட்டாங்க. இப்போ அந்த கிணறை தோண்டணும், அப்படி துறவை தோண்டணும்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரங்க என்ன பண்றாங்க, அந்த துறவுகளை மறுபடியும் தோண்டி பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல ஏதோ கேஸ் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு உங்க ஃபைலு எடுத்து எங்கேயாவது ஒதுக்கி வச்சுட்டு இருப்பாங்க. நல்ல ஒரு வேலையா இருக்கலாம், அது கூட நீங்க அனுப்பியிருக்கலாம். அது வராம கூட உங்களை எடுத்து அந்த ஃபைல் தூக்கி போட்டுருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எதெல்லாம் தூக்கி போடப்பட்டிருக்கிறதோ ஆண்டவர் சொல்ற இந்த இடத்துல துறவுகளை மறுபடியும் தோண்டினது போல கர்த்தர் மீண்டுமாய் அதன் ஃபைலெல்லாம் தட்டி அதை ஓபன் பண்ணி அதுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து நீங்க எந்த காரியத்துக்காக அந்த ஃபைல் இருந்ததோ அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் நிச்சயமா வரும். ஆமென்.
ஆமென் சொல்லுங்க. நிச்சயமா கர்த்தர் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுப்பார். தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த கேள்விப்படியே அவைகளுக்கு பேரும் விட்டார். இப்போ அந்த இடத்துல அவன் பார்த்தா அந்த ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரத்தை கண்டார்கள். அப்போ அந்த கிணறு தோண்டும் போது அவங்களுக்கு என்ன வருது, அங்க தண்ணி வரத அந்த வேலைக்காரர்லாம் பாக்குறாங்க. அப்போ அந்த ஆசீர்வாதம் அங்க அவங்க அந்த வேலைக்காரர் பாக்குறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கேராவு மேய்ப்பருக்கும் இந்த ஈசாக்குடைய அந்த மேய்ப்பர்களுக்கும் சண்டை வந்துருது. 2 பேருக்குள்ள சண்டை வந்துருது. அப்போ சண்டை வந்த உடனே ஈசாக்கு சொல்றாரு, சரி பரவாயில்ல விட்டு கொடுத்துடலாம் சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல விட்டுட்டு, ஆனா பேர் மாத்திரம் யார் வச்சிருக்கிறது, ஈசாக்கு தான் அந்த கிணத்துக்கும் பேர் வைக்கிறார், அந்த துறவுக்கும் ஈசாக்கு தான் பேர் வைக்கிறார். பேர் வச்சுட்டு அங்கிருந்து என்ன பண்றாரு, வெளியில வந்துடுறாரு. வந்து இன்னொரு இடத்துக்கு போனா அந்த இடத்துக்கு வந்து அவங்க என்ன பண்றா, இதுவும் எங்களுதுதான் அப்படின்னு சொல்றான். ஆனா இங்க தோன்றுகிற இடமெல்லாம் என்னது, அவங்க தகப்பனுடைய கிணறுகள். ஆனா அதைத்தான் அவங்க தோன்றான். ஆனா அவங்க பண்றா, இதுவும் எங்களுக்கு தான் சொந்தன்றான். அங்க தோணாலும் அங்க தண்ணி பயங்கரமா இருக்கு, ஆசீர்வாதம் ஊற்றுகள். அப்போ அங்க வந்து பிரச்சனை பண்றானுங்க. அப்ப என்ன பண்ற, ஈசாக்கு சோர்ந்து போல, பரவாயில்ல எடுத்துட்டு போப்பா அப்படி சொல்லி கொடுத்துடுறான். ஆனா 3வது முறையாக அவங்க துறவுகளை வெட்டின பொழுது அது அந்த 21 வாசிங்க. வேறொரு துறவு வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவு வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்போது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஆமே. 22 வசனத்தை பாத்தீங்கன்னா, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்போது அவன் தாம் தேசத்தை பழுகும்படி இப்போது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஆமே, நல்லேலூயா. பாருங்க, 2 இடத்துல அவங்க வாக்குவாதம் பண்ணானுங்க, அவர் விட்டு கொடுத்துதான் வந்தார். ஆனா 3வது இடத்துல வரும்போது அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. பாருங்க, அடடா இவன் தொடுகிற இடம்லாம் என்ன பண்றான், தொட்டதெல்லாம் பொண்ணாகன்ற மாதிரி ஈசாக்கு போய் நிக்கிற இடமெல்லாம் என்ன வருது, துறவுகளும் ஊற்றுகளும் ஆசீர்வாதங்களும் அவனுக்கு அந்த ஒரு அற்புதமாக தேவன் கொடுக்கிறார். அப்ப கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியாகவே அவங்க என்ன பண்றது, நிறைவேறுது. அதனாலதான் ஈசாக்கு அவர் ஐஸ்வர்யராகி வர வர அவன் எப்படி ஆனா விருத்தி அடைந்தான். அவங்க ஆசீர்வாதத்தை பார்க்கறதுக்கு ராஜாவாலே முடியல. அப்படி ஒரு கருத்துங்க கர்த்தர் கொடுத்த அவன் வாழ்க்கையில. அப்புறமா அவன் என்ன பண்ற தெரியுமா, இன்னொரு இடத்துல போய் அவன் திறவு அந்த கிழக்கு தோன்றதுக்காக அவன் போகும்போது அங்கேயும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான தண்ணீர்கள். அப்ப அவனுக்கு ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணுது, அங்கங்க எங்கெல்லாம் போறானோ அந்த இடமெல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதம் வருது. இப்போ லாஸ்டா 27 வசனத்தை பாத்தீங்கன்னா, அபிமெலக்கும் அவன் சிநேகிதனாகிய அபுசாத்தும் அவன் சேனாதிபதிய பிகோலும் கெராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்போது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள், நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். இப்போ நீங்க நான் இருந்த இடத்துல இருந்து என்னை துரத்திட்டீங்க, நான் வெளியில வந்துட்டேன். இப்ப வந்துட்டு பிறகு நீங்க என்னை விடாம திருப்பி எதுக்கு என்கிட்ட வந்தீங்க அப்படின்னு ஈசாக்கு கேட்கும்போது அதற்கு அவங்க சொல்லுகிற வார்த்தை பாருங்க, அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். பாருங்க, நம்மள கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னா நிச்சயமா மற்றவங்கள பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் இல்லையா. சத்துருக்கள் மத்தியிலே நம்மளுக்கு எப்பயுமே கடவுள் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறார். உங்களுடைய பிசினஸ்ல வந்து இப்போ தோல்வியா தெரியுது போல இருக்கலாம், ஆனா கடவுள் என்ன பண்றாரு, இந்த தோல்விக்கு அதுக்கு பிறகு முன்னாடி உனக்கு ஒரு வெற்றியை கடவுள் வச்சிருக்கிறார் என்று சொல்லி ஒரு விசுவாசம் உனக்குள்ள இருக்குமானால், நம்பிக்கை இருக்குமானால் நிச்சயமா கர்த்தர் அந்த ஈசாக்கை ஆசீர்வதித்து போலவே அந்த விடாமுயற்சி அதாவது ஏதோ அவன் வந்து கேட்டாங்களே கொடுத்துட்டு அதோட அவன் விட்டு போயில்ல, கடவுள் சொல்லிட்டாரு கண்டிப்பா எனக்கு அந்த ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி அவனுடைய விடாமுயற்சி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறான். அவன் அந்த ராஜாவே வந்து சொல்றான், உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்று நாங்கள் கண்டு, அப்ப நாங்க இதை பார்த்துருக்கிறோம், நீ வந்து நம்ம உனக்கு எனக்கு இப்ப வேணாம், என்ன வேணாம், பிரச்சனை எல்லாம் வேணாம், பகையெல்லாம் வேணாம், அவனை சமாதானமா பேச பாருங்க, பிரச்சனை வேணாம் பகை வேணாம்னு சொல்லி பேசிட்டு இப்ப என்ன பண்றான், நம்ம உடன்படிக்கையில சமாதானம் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவனுக்கு அந்த பயம் வந்துச்சுன்னா, இவன் பெரியாள் ஆயிட்டு இந்த ராஜா என்ன பண்ண டவுன்ல போயிட்டு போறான்னு ஒரு பயம் அவனுக்குள்ள வந்ததுனால்தான் அவன் ஒப்பந்தம் பண்ண வரான். அந்த இடத்துல ஈசாக்கு என்ன பண்றது, உடனே விருந்து ஆயத்தப்படுத்தி விருந்து சத்துருக்களோட ஒரு பந்தி அவங்களோட சேர்ந்து அவன் என்ன பண்றான், அவங்களுக்கு விருந்து ஆயத்தப்படுத்தி அவங்களோட அவங்க சாப்பிடுறான். கர்த்தர் அப்படின்னா தேவன் நம்மள கூட பாருங்க
நமக்கு கடவுள் கொடுக்கும் பொழுது கூட நாம் வந்து நம்ம சத்துருக்களை எதிரிகளை பார்க்காதபடிக்கு அவர்களுக்கு நாம் என்ன பண்ணோம், நன்மை செய்யணும். அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நம்ம நன்மை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய அந்த விருந்தில் அவங்க பங்காளிகளாகி வருவார்கள். அவங்கள நம்மளோட சேர்ந்து கடவுளை மகிமைப்படுத்துவார்கள். ஆமென். ரெண்டாவது இன்னொரு வசனத்தை நம்ம இன்னொருத்தர் யார் வந்து விருத்தி அடைந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா, தாவீதை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தாவீதுடைய கதை. இந்த சவுலுக்கும் தாவீதுக்கும் பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு பிரச்சனை வரும். சவுல் ராஜாவா இருக்கிறாரு. ஆனா அந்த எப்ப கோலியாத்தை வந்து தாவீது ஜெயிச்சானோ அதுக்கு பிறகு அந்த ஜனங்கள் பாட்டு பாடுறாங்க பாருங்க. டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அது தாவீது கொண்டது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி அவங்க அப்படி பாடும்போது என்னாச்சுன்னா, இப்போ அதாவது பாஸ்டர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வர பாருங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அங்க வந்துச்சு சவுலுக்கும் தாவீதுக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க பாஸ்டர்களை தான் பெருமைப்படுத்தி பேசுறாங்க. இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர் அப்படின்னு தான் பேசுறாங்க தவிர கடவுளுடைய வார்த்தையை குறித்து இன்னைக்கு வந்து அதிகமா தெளிவா யாரும் பேசுறது கிடையாது. கடவுளுடைய வார்த்தையை தான் நம்ம பேசணும். பாஸ்டர்லாம் வந்து கடவுளுக்கு பயன்படுத்துறது ஒரு கருவிதான். ஆனா நம்ம அவங்கள மேம்படுத்தக்கூடாது. இந்த இடத்துல சவுலுக்கும் அந்த தாவீதுக்கும் வர பிரச்சனை வரதுக்கு காரணமே இந்த ஜனங்களால் தான். அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இந்த சவுலுக்கு ரொம்ப பொறாம வந்து, எரிச்சல் வந்து, கோபம் வந்து, அவன் அதை ஒரு பெரிய ஒரு இந்த தாவீதை எப்படாவது அவங்க அழிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை வரம்படி அந்த ஜனங்க பண்ணிடுறாங்க. ஆனாலும் கர்த்தர் தாவீது மேல கிருபை இருந்ததுனால தாவீதை ஒண்ணுமே அவனால் செய்ய முடியல. சவுலதான் தாவீது காலத்துல ஒப்பு கொடுத்தாங்க தவிர கடவுள் அவனை வந்து மாட்டிக்கினான். ஆனா கூட வந்து தாவீது சவுல என்ன பண்ணல, கொல்ல நினைக்கல. நீயோ எனக்கு தீமை செய்ய நினைச்ச, நானும் உனக்கு நன்மை தான் செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பண்றான். அந்த இடத்துல அவர்கள் சமாதானமா இருக்கிறாங்க. ஆனாலும் எங்களுடைய யுத்தம் பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிப்போம். 2 சாமுவேல் 3:1 வாசிப்போமானால், சவுலின் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தார வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அப்போ தாவீதினுடைய குடும்பம் எப்படி வர வர பலத்தான். அப்போ அவன் என்ன பண்ண, மேன்மையாய் வந்தான். கடவுள் அவன் என்ன வர வர உயர்த்தி கொண்டே இருந்தான். ஆனா இந்த சவுலுடைய குடும்பத்தார வர வர பலவீனப்பட்டு ரொம்ப வீக்னஸ் ஆயிட்டாங்க அவங்களுக்கு. அப்ப என்ன பண்ண, வீக்னஸ்னா எதை எடுத்தாலும் உங்களுக்கு என்ன இருக்காது, விசுவாசம் இருக்காது, நம்பிக்கை இருக்காது, பொறுமை இருக்காது, நிதானம் இருக்காது. எல்லாத்துலயும் வந்து அவங்களுக்குள்ள எரிச்சல் ஆவி அதிகமா செய்யும் அவங்களுக்குள்ள. அப்போ ஆனா வந்து தாவீதுடைய வாழ்க்கை எப்படி இருந்த அவங்க குடும்பம் வர வர அவங்க பலத்தான். ஏன்னா அவன் ஆவிக்குரிய ரீதியில இருக்கிறார், மாம்சத்துக்குரிய ரீதியில இருக்கிறார். ஆவியால் தான் அந்த இடத்துல அவன் அப்படி ஆனான். இன்னொரு வசனம் 5ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிப்போமானால் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆமென். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். 9ஆம் வசனத்தை கூட நீங்க வாசிச்சீங்கன்னா அவங்க என்ன சொல்றாரு பாருங்க. அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் தூக்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்க மதிலை கட்டினான். தாவீதுக்கு என்ன இருக்குதா, ஒரு நகரமே இருக்குதான். அவன் பேர்ல தாவீதுக்கு ஒரு நகரமே இருக்குதான். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தாவீதுக்கு கடவுள் கொடுத்தார். எல்லாம் சொல்றாங்களே, யாரெல்லாம் தாவீதை நல்லா நினைச்சானுங்களோ இப்ப அவன் என்ன சொல்றான் தெரியுமா, இவன் பெரிய ஆள் ஆனவன முதல் வசனம் வாசித்து பாருங்க, அது தெரியும். காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமானவர்கள். யார் ரத்தம்பா, தாவீது வேற. இப்போ யார் ரத்தம் சொந்தம், அவன் எலும்பு என்னுடைய எலும்போட எலும்பு சொல்லி என்ன பண்றான் அப்படி சொல்ல வராங்க. அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப்படும் போது நம்மளை விட்டு போனவங்க எல்லாம் நம்மளை தேடி வந்து என்ன பண்ணுவாங்களா, என் சொந்தம் அப்படின்னு சொல்லி கொள்ள அவங்க எல்லாம் வருவாங்க. அப்படிதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதுதான் அவங்க சொல்றாரு, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க,
தேவன் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா தேவன் நம்ம நிச்சயமாகவே அவர் சொன்ன தரிசனத்தை அவருடைய வார்த்தையின்படி நம்மை விருத்தி அடைய செய்வார். விருத்தி அடைதல் என்றால் வளர்ச்சி. நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் ஒரு வளர்ச்சி. இவன் ஐஸ்வர்யத்தை பொருளாதாரத்துல இந்த ஈசாக்கு என்ன பண்ணான்? வளர்ந்தான். தாவீதும் பொருளாதாரத்துல வளர்ந்தான். அப்போ கர்த்தர் நம்மையும் சொல்றாரு, நீங்க அந்த ஆண்டவர் சிலுவையில் என்ன பண்ணிருக்காரு? நம்முடைய தரித்திரத்தையும் பாவத்தையும் எல்லா விதமான அதாவது பாவங்களையும் எல்லாம் என்ன பண்ணாரு? அவர் சிலுவையில எடுத்துக்கொண்டார். அப்போ இதெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி விசுவாசம் நமக்குள்ள இருக்கமானால் அவர் சிலுவையில வைத்த எல்லா ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களும் எல்லாமே நமக்கு தான் சொந்தம். அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் எல்லாவற்றையும் நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை வர வர விருத்தி அடைபடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில வளர்ச்சியை கடவுள் எதிர்பார்க்கிறார். வளர்ச்சி எப்படி நமக்கு வரும்? நாம நல்ல அந்த ஈசாக்கை போல நாம் என்ன பண்ணோம்? நல்ல விடாமுயற்சியாய் இருந்து நாம் என்ன பண்ணோம்? அந்த காரியத்தை ஒரு வேலை எடுத்தோம்னா விடாமுயற்சியா நம்ம செய்யணும். அப்ப கர்த்தர் அதுக்கான ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார் இல்லையா? இந்த ஒரு வேலைக்கு போவோம், அந்த வேலை சரியில்லை, வேலையை குறை சொல்லிட்டு இன்னொரு வேலைக்கு போவோம். அந்த வேலைக்கு போவோம், அங்க போனோடனே மேனேஜர் சரியில்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு போவோம். ஆனா அவன் என்ன பண்றான்? ஈசாக்கை அதே இடத்துல கொஞ்சம் தள்ளி போய் அவன் கண்களுக்கு முன்னாகவே அந்த ஈசாக்கு கர்த்தர் அங்க மிகவும் அவன் பலத்தவனாக கர்த்தர் மாற்றினார். அப்படிதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அவரு நம்ம எளியவனை அவர் குப்பையிலிருந்து எடுத்து அவர் என்ன பண்றாரா? பிரபுக்கள் மத்தியிலும் ராஜாக்கள் மத்தியிலும் உட்கார வைக்க ஆசைப்படுகிறார். அப்போ நம்மையும் அப்படிதான் அவர் ஆசைப்படுகிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம பைபிளை என்னைக்கு தொட்டோமோ அன்னைக்கே கர்த்தர் நம்ம தேவனுக்குள்ளாக நம்முடைய வளர்ச்சிகள் காணப்பட வேண்டும். அப்போ அந்த வளர்ச்சி நமக்குள்ள இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தை நாம் சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். தேவனுடைய அந்த சிலுவை குறித்து தியானம் நமக்குள்ள இல்லைன்றதான் அர்த்தம். அப்போ நம்ம அதை சரியா புரிந்துக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தையை சரியா புரிந்துக்கணுமா? நிச்சயமா ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் நீதிமானுக்காக வைத்திருக்கிறார். அந்த நீதிமான் நீங்க தான். கர்த்தர் நிச்சயமா நமக்கு அதை கொடுப்பார். அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படிதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். பாருங்க, ஒரு எம்ஜிஆர் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குது. அவர் பாட்டு பாடுவார். ஆனா அது பைபிள்ல தான் இருக்கு. பைபிள் இருக்குதான் அவர் எடுத்து பாடுறாரு. ஆனா என்ன அது பாட்டு பாத்தீங்கன்னா, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்கா பாடுபடு வயல்காட்டில், பஞ்சம் இல்லை என்றால் நம் நாட்டில். அப்போ நம்ம ஒழுங்கா எந்த ஒரு வேலையும் கரெக்டா பண்ணோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில பஞ்சமே இல்லை, ஆசீர்வாதம் தான் பெருகும். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த பரிந்துரை ஜெபத்தின் மூலமாக உங்கள் சத்திய வசனத்தை அறிந்து கொள்ள கர்த்தாவை கொடுத்த இந்த தருணத்துக்காக, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா இந்திய தேசத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என் தேசத்தில் ஆண்டவரே இந்த தேச தலைவர்களை நீ ரட்சித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அவர்களுக்கு அந்த மக்களை வழிநடத்தக்கூடிய ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிரதமர் மந்திரியை கர்த்தாவை ரட்சிங்கப்பா, முதலமைச்சர்களை ரட்சியும் ஆண்டவரே, நீதித்துறையில் உள்ளவர்கள் ரட்சியும் அப்பா, குடியரசுத் தலைவர் ரட்சியும் அப்பா, ஜனாதிபதியை ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு துறைகளிலே வேலை செய்கிறவர்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என் தேசத்திலே தகப்பனே சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தினால் செழிப்பாக நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க அப்பா. அப்படியே நீ நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பாவத்தின் வல்லமைகள், சாபத்தின் வல்லமைகள் எல்லாத்தையும் நீ மேற்கொண்டு விட்டு ஆண்டவரே, நீ ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்திகளும் ஆண்டவரே நீ எங்களுக்காக எல்லாத்தையும் உண்டாக்கி வைத்திருக்கீங்கப்பா. எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரே அப்பா சுதந்திரமாய் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய ஆண்டவரே அப்பா தகப்பன அந்த வெளிச்சத்தை எங்க வாழ்க்கை தேவன் கட்டளிடமே செபிக்கிற தேசத்துல கட்டளிட முடியாது செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, அந்த வியாதிஸ்தர்களுக்காக நம்ம செபிக்கிறோம். அந்த மருத்துவமனையில் இருக்கிற வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு வியாதிஸ்தர்களை கட்ட தொட்டு சுகமாக்கும்படியா செபிக்கிறோம் அப்பா. அது இந்த நாளில தகப்பனே ஸ்தோத்திர கொரோனாவில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை நீ விடுவித்து அதை தப்பி வைத்து அந்த படிக்கையை மாற்றி போட்டு சுகத்தை தரும்படியா செபிக்கிறோம் அப்பா. உங்க கல்வாரி ரத்தம் அவர்களை சுகமாக்க வேண்டுமாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரப்பா. இந்த வேலையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த கொரோனாக்காக
அந்த மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்காங்க ஏசப்பா. அது சரியான நேரத்துல பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த அப்பா ஸ்தோத்திரம். அந்த தேசத்துல இருக்க இந்த கொரோனாவிலிருந்து மக்களை விடுவித்து தப்பி வைக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தரித்திரங்கள் மாறட்ட இயேசுவின் நாமத்துல அப்பா. ஒவ்வொரு ஊழியக்கார சுகங்களை விரும்புகிற தேவன், ஊழியக்கார குடும்ப மனப்பிள்ளைகள் ஆசீர்வதியும் அப்பா. அவர்களுக்கான பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்தியுமானவரே அப்பா. சபைகளை நாங்கள் ஆராதிக்கக்கூடியதாக எல்லா தடைகளை உடைத்து அன்றரை நீங்கள் சபைகளை நாங்கள் ஆராதிக்க தேவர்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாழை பிள்ளைகளை ஆசீர்வதியுமானவரே அப்பா. வாழின கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரமானவரே அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே பாவத்திலும் சாபத்திலும் கட்டப்பட்ட பிள்ளைகளை நீ விடுதலை பண்ணி ஆண்டவரே உங்க நாமத்தை அறிகிற அறிவின் வெளிச்சத்திலே கொண்டு வரும்படியே செபிக்கிறோம் அப்பா. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான் என்று சொன்னீரே அப்படியே வசனத்தின் தானே அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுத்தமாக்கி உங்களுடைய சமூகத்தில் வர உதவி செய்யும்படியா செபிக்கிறோம் அப்பா. அல்லது சோதரம் அப்பா. தேசத்தில் இருக்கிற தகப்பனின் சோதரமானவரை ஒவ்வொரு தகப்பன் சோதரம் அப்பா. ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற தகப்பன சோதனை வயன் தகவலை மூட கர்த்தர் திரும்ப செய்யும்படியா செபிக்கிறோம் அப்பா. அல்லது ஒவ்வொரு குடிக்காரர்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. விபச்சாரக்காரர்களை வேசிதன ஆவிகள் ஆண்டவரே கலவர் பொய்யர் வீம்புகாரரை கொலைகாரர்களை கர்த்தாவே சிறைசாலையில் உள்ள ஜனங்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாக இந்த வேளையில நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரை வீடு வாசல் இல்லங்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தும் அப்பா. ஆண்டவர் பூமி நிறைவு கர்த்தருடையது என்று சொன்னீரே உங்க வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே அப்பா சொந்தமாக வீடு வாசல் வாங்க கர்த்தர் திரும்ப செய்யும் அப்பா. ஆண்டவரை எத்தனை பிள்ளையுடைய வாழ்க்கையில் அப்பா அடைக்கப்பட்ட கர்த்தாவே அப்பா உங்களுடைய கர்த்தாவை முடியாமல் இருக்கிறதோ அப்ப நீ சொன்னீங்களா ஆண்டவரப்பா. நீ ஆண்டவர் சோதரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்க தான் வாழ்க்கையில அப்ப எழுந்த சகலத்தை அவங்க திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத அற்புதத்தை நீ செய்யும்படியாக செபிக்கிறையா ஆண்டவரே. ஈசாக்கை போல எத்தனை பேர் பிசினஸ் பண்றாங்களப்பா. அவங்க பிசினஸ்ல கர்த்தர் ஆசீர்வதி ஆண்டவரே. அவர்கள் வர வர விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்யும் அப்பா. ஆண்டவர் சோதரம் அப்பா. மற்றவர்கள் பொறாமை கொள்ளும்படியாக நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. அந்த வாக்கின்படி ஆண்டவர் நீங்க ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா. இந்த வேலையில் தகப்பனை ரட்சிக்கப்படாத அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. உளையான சேற்றில பாழான குழியிலிருந்து எங்களை தூக்கி எடுத்த தேவனே அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளை தூக்கி எடுத்து உங்களுடைய நாமத்தை அறிகிற அறிவின் வெளிச்சத்திலே கொண்டு வரக்கூடிய செபிக்கிறோம் அப்பா. அல்லது இந்த வெள்ள வியாதியோட தகப்பனே கிட்னியில கட்ட ஸ்தோத்திரம் அப்பா. நுரையீரல் பிரச்சனைகள், குடல் பிரச்சனைகள், டைபாய்டு ஜுரம் ஆண்டவரே அப்பா. இதோ கட்ட ஸ்தோத்திரம் பிரைன் டியூமர் இப்படி கட்ட முடக்காதம் பக்கவாதமான ஸ்தோத்திரம் அப்பா. அல்சர் ப்ராப்ளங்கள் அந்த ஸ்தோத்திரம் ஆண்டவரப்பா. இது சுகர் அல்லது பிபி அல்லது இப்படி பல்ல வியாதிகள் அந்த ஸ்தோத்திரம் அப்பா. தைராய்டு பிரச்சனைகள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை கர்த்தர் வாசி அனுப்பி சுகமாக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இதோ கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே கடலிருந்து நீ விடுதலை ஆக்கி அப்பா. சாரிபாத்தினுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்த போல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கடலிருந்து விடுதலை ஆக்கி அவங்க குடும்பங்களை பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாத அந்த வேலை செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் துதிக்கிற தகப்பனப்பா. இந்த வேலை வெளிநாடுகளில் போய் வேலைக்காகவும் தகப்பன படிப்புக்காகவும் ஊழியத்துக்காகவும் போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க கிருபையினால சூழ்ந்து பாதுகாத்துக் கொண்டு ஆண்டவர் அவங்க போகிற இடமெல்லாம் ஆண்டவரை நீ பாதுகாக்க வேண்டுமாக அந்த செபிக்கிறோம் அப்பா. நீங்க அவங்களோட கூட இருக்கிறீங்க என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு வியாதிகளுக்கு தப்பித்து பாதுகாப்பதற்காக நன்றி சொல்றோம் அப்பா. அவையானவே நீங்க அப்படி செய்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். அதுவே கர்த்தர் சிறு பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா. சிறு பிள்ளைகள் மீதாவது ஒரு அபிஷேகத்தை நீ வைத்திருக்க நன்றி அப்பா. சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் ஸ்தோத்திரமானவரே பாலகர் வாயில நீ கர்த்தாவே வார்த்தையை வெளிப்படுத்துற தேவனா இருக்கிறீ. அப்படியே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை கொண்டு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அந்த ஸ்தோத்திரமாப்பா. கர்ப்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அண்ணாவுடைய துக்கத்தை நீக்கிறத போல பிள்ளைகளை துக்கங்கள் நீக்கி சமாதானத்தோடு இருக்க திரும்ப செய்யுங்கப்பா. இந்த வேளையில பிரசவ வேதனோட இருக்க பிள்ளைகளுக்கு கர்த்தாவே சுக பிரசவத்தை இயேசுவின் நாமத்துல அப்பா நீ தந்தருளும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரமானவரே. அந்த கண்ணாடி அறையில இருக்கிற சிறு குழந்தைகள் எல்லாம் கர்த்தாவே பிறந்த குழந்தைகள் எல்லாம் தகப்பன அந்த படுக்கையை மாற்றி போட்டு அவன் தாயோடு சேர்த்து அணைத்து அப்ப இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோமப்பா. ஆபரேஷன் பண்ண பிள்ளைகளை கர்த்தாவே பூரண சுகத்தோட காத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோமப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரமப்பா. துதிக்கிற ராஜா அப்பா. இந்த வேலையில தகப்பனை ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். ஒவ்வொரு ஜபத்தை கர்த்தர் கேட்டு நீங்க அதன்படி நீங்க நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த யூடியூப் மூலமாக கேட்கிற சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே என்ன நோக்கத்துக்காக பிள்ளைகளை சமூகத்தில் அமர்ந்து சத்தியத்தை கேட்கிறாங்கப்பா. அவங்க இருதயத்துக்குள்ள சில வாஞ்சைகள் சில வேதனைகள் அது அவங்களுக்குள்ள இருக்க தகப்பனே அந்த சூழ்நிலைகள்லாம் எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனா நீங்க பாக்குறீங்கப்பா. நீங்க எப்படி ஈசாக்கு ஆசீர்வதிங்க அப்படிதான் அந்த பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க. தாவீது வாழ்க்கையை எப்படி அவன் விருத்தி அடைந்தானோ அதே போல அவங்க வாழ்க்கையை விருத்தி அடைந்து அதில் சோதரமாப்பா அவங்களோட கூட நீங்க இருக்கிற அநேக பார்க்க முடியாத அதிசயத்தை நீங்க நிச்சயமா செய்ய போறீங்கப்பா. வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை தேவன் கட்டளிட்டு அப்பா வேலைக்காக எதிர்பார்க்கிற பிள்ளைங்களுக்கு எதிர்பார்ப்பான
வேலையில கத்தர் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. வேலை ஸ்தலத்துல சமாதானத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருடைய பிள்ளைகளை தகப்பன வறுமைகள் பஞ்ச காலத்துல திருப்தியாக்கி நடத்துற தேவனை கத்தர். அப்படியே இந்த நாளிலும் அநேக பிள்ளைகளுக்கு வருமான குறைவில இருக்க பிள்ளைகளுக்கு அடவர் நீரை எல்லாருக்கும் திருப்தியாக கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க. சிறு தொழில் பெரிய தொழில் அடவர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த வேலையில கத்தாவ சோதரம் ஆண்டவரே, அநேக பொருத்த சோதரம் விடுதலை மக்கள் ஆசீர்வதிங்கப்பா. அந்த சோதரமாப்பா அந்த வாகனங்களை ஓட்டுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு கத்தை நீங்க ஆசீர்வதிங்க. எல்லா சொந்தத்தை கத்தர் கேட்டு நீங்க பதில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். துதிய நமக்கு செலுத்துகிறோம். மீட்க ரட்சிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிய நடக்குதாவே. ஆமென். பேசலா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.